ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி ஊருக்கு பிரச்சனை அப்படின்னு சாமியார் சொன்னதும் இந்த சிவனாண்டி முத்துவேலால் தான் வரும் அப்படின்னுட்டு காட்டி அவங்க 2 பேருக்கும் ஃபோன் போட்டு மிரட்டிட்டு ஃபோனை வச்சதும் உடனே முத்துவேல் வந்து என்ன மாப்பிள்ளை இவனுக்கு என்ன பைத்தியம் கீட்டியம் பிடிச்சிருக்கா, நாம என்னவோ யோசிச்சா இவன் அவன் பொண்டாட்டி குடும்பம் அதுன்னு பேசிட்டு இருக்கான். அதான் சித்தப்போ எனக்கும் புரியல. அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சும்மா ஃபோன் எடுத்து மிரட்டுறதுக்கு அவனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? இங்க பாருங்க சித்தப்பா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன இதுன்னு நாம சந்திரா மூலமா தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு சிவனாண்டி சந்திராவுக்கும் ஃபோன் போட்டு கார்த்திக் வந்து மிரட்டின விஷயத்த சொன்னதும் இல்லைங்க, அவன் சாதாரணமா இப்படி ஃபோன் போட்டு மிரட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம சந்திரா சொல்லிட்டு என்ன இதுன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றான் அப்படின்னுட்டு போனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்திக் என்ன பண்றாங்கன்னா நேரா ஸ்டேஷனுக்கு போய் சார் இப்படி அந்த கேஸ்ல வந்தான் இல்லையா, அவனோட வீட்டு அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னதும் சார் எதுக்கு சார், நாங்கள் வார போறவங்களுக்கெல்லாம் இப்படி கைது பண்ணிட்டு வரவங்க அட்ரஸ் கொடுக்க முடியாது அப்படின்னதும் சார் அவனால என் பொண்டாட்டிக்கு பிரச்சனை சார், அதனால தான் முன்னெச்சரிக்கையா பாதுகாப்புக்காக தான் நான் கேட்குறேன், ப்ளீஸ் சார் தயவு பண்ணி கொடுங்க அப்படின்னதும் ஓகே அப்படின்னுட்டு இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பொறுக்கி இருக்கான் இல்லையா அவனோட அட்ரஸை வந்து கொடுக்குறாங்க. உடனே கார்த்தி அந்த அட்ரஸை எடுத்துட்டு நேராக அவனோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே வந்து பார்த்தா விசாரித்து பார்க்குறாங்க, அவன் வீட்டை வந்து காலி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னதும் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ஒருவேளை இவனால தான் ரேவதிக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு கார்த்தியும் வந்து சரி ஒருவேளை அவன் இந்த வீட்டு பக்கம் வந்தா ப்ளீஸுங்க எனக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு எடுங்க அப்படின்னதும் உடனே அந்த பொம்பளையும் சரின்னு கார்த்திக்கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கார்த்தி வந்து நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த பக்கம் பார்த்தோன்னா விடிஞ்சா நம்ம கார்த்திக் ரேவதியோட கல்யாண நாள். ஸோ அன்றைக்கி நைட்டு தூங்க முடியாமல் கார்த்தி வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கல்யாண நாள் அன்னைக்கு தான் இப்படி நம்ம ரேவதியோட உயிருக்கு பிரச்சனை அப்படின்னு சாமியார் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு நாளை மட்டும் கடந்தா போதுங்கிற மாதிரி தான் கார்த்திக் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா நாளைக்கு நம்ம கல்யாண நாள் கார்த்தி, அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சாமியாரே சொல்லி இருக்காரு. அதனால இப்படா விடி இதுன்னுட்டு இருக்கேன், நாளைக்கு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ரேவதி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. ஸோ ரேவதி வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும் இல்லையா, அதை சொல்லாமல் தானே கொடுக்கணும். உடனே கார்த்திக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கிற யார்கிட்டையுமே சொல்லாமல் விடிய காலையிலேயே வந்து நேராக ஏலியா வந்து குளிச்சு முடிச்சுட்டு அவங்க எடுத்த புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிளம்பி பைக் எடுக்கிறதுக்காக இப்படி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த கடைக்கு அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதி ரெடி ஆகிட்டு வீட்டை விட்டு வெளியில் வரத அந்த பையனும் அவங்க ஃப்ரெண்டும் பைக்கில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னா பைக் எடுக்கிற அந்த ஆஃபீஸ்க்கு போய் என்ன சார் நான் சொன்ன மாதிரி பைக் வந்துருச்சா அப்படின்னதும் நீங்கள் ஆர்டர் கொடுத்த மாதிரி பைக் கிடச்சிருச்சு மேடம், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நம்ம ஆட்கள் வந்து உங்கள் வீட்டிலேயே பைக்கு கொடுப்பாங்க அப்படின்னதும் நம்ம ரேவதி பைக்கை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் சொன்ன மாதிரி கரெக்டான டைமுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னதும் இது எங்களோட கடமை மேடம் அப்படின்னு அவங்களும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் கார்த்தியை தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு கல்யாண நாள், ரேவதிக்கு விஷ் பண்ணலாம் அப்படின்னுட்டு ரேவதி ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே ரேவதியை காணோம். ரேவதி எங்கே போயிட்டா அப்படின்னுட்டு வீடு முழுக்க தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே ரேவதியை காணோம். உடனே மயில் வந்து என்ன ஆச்சுப்பா சகல ரொம்ப பதட்டமாக இருக்கு அப்படின்னதும் இல்லைங்க ரேவதியை காணோம், நீங்கள் பார்த்தீங்களா? இல்லையப்பா, ரேவதி வெளியில் போகிறனாலும் யார்கிட்டயாச்சும் சொல்லிட்டு போயிருப்பாளே அப்படின்னுட்டு உடனே மயில் ஓடி போய் ரோகிணிக்கிட்ட ரோகு ரேவதியை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க நானே இப்போ தான் எழுப்பிட்டு வரேன் பார்க்கல அப்படின்னதும் உடனே கார்த்தி வந்து பதட்டப்படுறாங்க. என்னப்பா ரேவதி யார்கிட்டையும் சொல்லாமல் எங்கேயோ போயிட்டா போல இருக்கே அப்படின்னதும் என்ன ஆச்சுங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. ஆமாம் ரோகு, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், மற்றபடி வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னுட்டு உடனே நடந்த விஷயத்த அந்த சாமியார் சொன்னாங்க இல்லையா அந்த விஷயத்த சொன்னதும் ரோகிணி அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னங்க இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டுருக்கீங்க, ரேவதி எங்கே போயிருப்பா அப்படின்னுட்டு உடனே பைக் விஷயம் வந்து ஞாபகம் வருது ரோகுக்கு. கார்த்தி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு,
வந்துருச்சு, இன்னைக்கு உங்களுக்கு பைக் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ரேவதி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துட்டு இருந்தா. நேற்று நாங்கள் 2 பேருமே போய் பைக் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தோம், அதனால் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லாமல் கொள்ளாமல் அவள் அங்கே பைக் எடுக்கத்தான் போயிருக்கணும் அப்படின்னதும், ஐயோ கடவுளே, நான் ரேவதியை தனியே எங்கேயுமே போக விடக்கூடாதுன்னு இருந்தேன். ஏன்னா கண்டிப்பாக ரேவதி உயிருக்கு பிரச்சனைங்க. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னதும் உடனே மயிலோ இருப்பா சகல நானும் வரேன் அப்படின்னுட்டு கார்த்திக் கூட கிளம்பி காரில் கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அங்கே இருக்கிற ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்புறாங்க. பின்னாடியே பார்த்தோன்னா அவனுங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு நேராக நம்ம ரேவதியோட ஆட்டோ முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்து ரேவதி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இது அந்த 2 பொறுக்கி பசங்களாச்சு, இவனுங்க இங்கே என்ன பண்ணுறானுங்க அப்படின்னுட்டு, ஏய் என்னடா என்ன போலீஸில் பிடிச்சி கொடுத்ததும் இல்லாமல் இங்கே வந்து வம்பளுக்குறியாச்சு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு ரேவதி கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி பெரிய உத்தமி மாதிரி பேசிட்டு இருக்க, அத்தனை பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டல, உன் கதையை முடிக்கிறதுக்காக தாண்டி வந்தேன், நீ உயிரோட இருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான்னா ஒரு கூர்மையான பொருள் எடுத்து நம்ம ரேவதியை குத்தலான்னு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு கார்த்திக் வந்து அவனோட கையை பிடிச்சி நேராக அடின்னு அந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தோன்னா ரேவதி பாய்ந்து போய் கார்த்தியை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை வந்து தள்ளி விட்டுட்டு அவனுங்க 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. உடனே நம்ம கார்த்தி வந்து என்ன ரேவதி இதெல்லாம், வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் எங்கே போகிறேன் வெளியில் போகிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கிளம்பிட்டேன், என்கிட்ட கூட சொல்லாமல் வருவியா அப்படின்னதும், இல்லை கார்த்தி உனக்கு வெட்டிங் அனிவர்சரிக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பைக் ஆர்டர் கொடுத்துருந்தேன், அது சம்மந்தமாக பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன், இப்படிலாம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும், இங்கே பாரு நீ இன்னைக்கு ஃபுல்லாக கவனமாக இருக்கணும், பார்த்தல இப்படியான பசங்களால் பிரச்சனை வரும், முதல்ல வா கிளம்பலாம் அப்படின்னுட்டு கார்த்தியே அவங்க வண்டியில் கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் சரி நடந்த விஷயத்தை யோசிக்காத அப்படின்னு நம்ம ரேவதி சொன்னது எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும், ஒரு நுனி இல்லை, நான் வரலைன்னா இந்நேரம் என்ன ஆகி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னதும் உடனே ரேவதி சந்தோஷப்படுறாங்க. அதான் என்னை காப்பாற்றுறதுக்கு நீ இருக்கே, சரி இன்னைக்கு நம்ம நல்ல நாளும் அதுவுமா நடந்து கெட்ட விஷயத்தை யோசிக்க வேணாம், இதா உனக்காக ஆசையாக நம்ம 2 பேருக்கும் மெச்சிங்காக ட்ரெஸ் எடுத்தேன் வாங்கிக்கோ அப்படின்னு ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்ததும் கார்த்தியும் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் கார்த்திக் ரேவதிக்கு விஷ் பண்ணுறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரேவதி ஆர்டர் கொடுத்த பைக் வந்து நேராக வீட்டுக்கு வந்துடுது. ஸோ நம்ம ரேவதி வந்து இதான் நான் உனக்கு ஆசையாக வாங்கின பைக் அப்படின்னதும் கார்த்திக் பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இதெல்லாம் தேவையா ரேவதி, ஏன் கார்த்தி நான் ஆசையாக பார்த்து வாங்கினது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னதும், ரொம்ப நல்லா இருக்குது ரேவதி, அப்புறம் என்ன இங்கே பாரு இன்றைக்கி ஃபுல்லாக 1 டே முழுக்க நான் இந்த பைக்கில் உன் கூடவே ஃபுல்லாக ஊர் சுற்றணும், அதனால் கிளம்பு வெளியில் போகலாம் அப்படின்னதும், இன்றைக்கி வேணாம் ரேவதி வேறொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னதும், மாமா என்ன பேசிகிட்ருக்கீங்க, இன்றைக்கி உங்கள் 2 பேர கல்யாண நாள், அக்கா ஆசைப்படுறாள்ல மாமா, நாங்களும் நீங்கள் பைக் ஓடி பார்த்ததே இல்லை, ப்ளீஸ் மாமா பைக் ஓடுங்க அப்படின்னு ஷாத்தி சொன்னதும், ஆமாம் மாப்பிள்ளை பாவம் ரேவதி ஆசைப்பட்டு கேட்குறா அப்படின்னதும் உடனே மயிலும் சகல கூட்டிகிட்டு போப்பா என்னங்க நீங்களுமா அப்படின்னதும் உடனே மயில் வந்து ஆமாம்ல இன்னைக்கு ரேவதி வெளியிலேயே போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே மயில் வந்து ஏமா பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே ரேவதி இல்லை இன்னைக்கு நம்ம வெளியில போயே ஆகணும் அப்படின்னதும் காட்டியும் வேற வழி இல்லாமல் ரேவதியை கூட்டிகிட்டு போவாங்க. எப்படியோ இன்னைக்கு ரேவதி கதையை முடிக்கணும் அப்படின்னுட்டு தான் அந்த 2 பசங்களும் அலைய போகிறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் காட்டி எப்படி நம்ம ரேவதியை மீட்